வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் அரசு கல்லூரியின் 58வது விளையாட்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. மாணவிகளிடையே விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்த விளையாட்டு விழா நேற்று கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு பாரதிதாசன் மகளிர் கல்லூரியின் முதல்வர் மதிவாணன் தலைமை தாங்கினார். கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் தனலட்சுமி 2025-26 கல்வியாண்டில் கல்லூரி மாணவிகள் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று பெற்ற வெற்றிகள் மற்றும் சாதனைகள் குறித்த விளையாட்டு ஆண்டறிக்கையை வாசித்தார். கல்லூரியின் IQAC ஒருங்கிணைப்பாளர் சாகுல் அமீது வாழ்த்தினார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் மானுடவியல் துறை டீன் மற்றும் பெண்கள் பிரிவின் தலைவர் வசந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தடகளம் மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. விழாவில் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கல்லூரி பேராசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் மாணவிகள் செய்திருந்தனர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் கிராம மக்கள் கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருக்கோவிலில் திருவிழாவினை முன்னிட்டு கடந்த 16ஆம் தேதி செட்டியார் மரபினர் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று முக்கிய நிகழ்வாக கிராம மக்கள் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு அருகாமையில் அமைந்துள்ள சங்கராபரணி ஆற்றங்கரை பகுதியில் காத்தவராயன் சுவாமிக்கு படையலிட்டு பக்தர்களுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கொடியேற்ற நிகழ்வின் விரதத்தை தொடங்க பக்தர்கள் காப்பு கட்டி கொண்டனர். இதில் சுற்று வட்டார பகுதியைச் சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாளி மாரியம்மன் ஆலய 2ஆம் நாள் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாளி மாரியம்மனுக்கு ஆண்டுதோறும் சித்திரை மாத வளர்ப்பறையில் பிரம்மோற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி நேற்று முன்தினம் முத்தாலவாளி மாரியம்மன் ஆலயத்தில் இரவு கொடியேற்றம் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று 2ஆம் நாள் திருவிழாவில் காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும், அதனைத் தொடர்ந்து மதியம் உபயதாரர் தட்சிணாமூர்த்தி, சரோஜா, பரணிதரன் குடும்பத்தினர்கள் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு பள்ளி கொண்ட பெருமாள், பரசுராமன், காத்தவராயன் ஆகிய சுவாமிகளின் வீதியுலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. ஆலய அர்ச்சகர் சிவாச்சாரியர் பூஜைகள் செய்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பித்தார். இதில் உபயதாரர், மேற்கு வீதி வன்னியர் குல மரபினர் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன், உற்சவத்தாரர், மேற்கு வீதி வன்னியர் குல மரபினர், அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாளி மாரியம்மன் ஆலய ஊழியர்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். குழந்தைகளிடம் டைப் 1 நீரிழிவு நோய் அதிகரித்து வருவதாக ஜிப்மர் மருத்துவ நிர்வாகம் எச்சரித்துள்ளது. ஜிப்மரின் குழந்தை மருத்துவத்துறை டைப் 1 நீரிழிவு கொண்ட குழந்தைகள் மற்றும் பராமரிப்பாளர்களுக்கான சிறப்பு விழிப்புணர்வு மற்றும் சுகாதார கல்வி நிகழ்ச்சியை அண்மையில் நடத்தியது. அதில் வயது வந்தவர்களின் பொதுவாக காணப்படும் டைப் 2 நீரிழிவிலிருந்து மாறுபட்டு டைப் 1 நீரிழிவு என்பது உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு இன்சுலின் உற்பத்தியை முழுமையாக பாதிக்கும் ஒரு தன்னை தாக்கும் நோயாகும். இது குழந்தைகளிடம் அதிகம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இது பெரும்பாலும் குழந்தைகள் மற்றும் இளம் வயதினரை பாதிக்கிறது. காரணம் அறியாத உடல் எடை குறைவு, அடிக்கடி சிறுநீர் கழித்தல், அதிக தாகம், சோர்வு போன்ற ஆரம்ப அறிகுறிகளை கவனிக்காமல் விட்டால் உயிருக்கு ஆபத்தான அவசர நிலைக்கு விரைவாக மாறக்கூடும் என்றும் ஜிப்மர் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரியில் கள்ளத்தனமாக மது விற்பனையில் ஈடுபட்ட 7 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் ரூபாய் 30,000 மதிப்புள்ள மதுபானங்களை பறிமுதல் செய்தனர். தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து விதமான மதுபானங்கள் கடையை 3 நாட்கள் மூட கலால் துறை உத்தரவு பிறப்பித்து இருந்தது.
இந்த உத்தரவு நேற்று துவங்கி நாளை 23ஆம் தேதி வரை நடைமுறையில் உள்ளது. அதன்படி புதுச்சேரியில் நேற்று காலை 10 மணி முதல் மதுக்கடைகள் மூடப்பட்டன. இந்நிலையில் நேற்று புதுச்சேரியில் கள்ளத்தனமாக மது விற்றவர்களை போலீசார் கைது செய்தனர். அதன்படி திருக்கனூரில் மணலிப்பட்டைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் 29 என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து ரூபாய் 19,304 மதிப்புள்ள மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். பாகூர் கொம்பந்தான்மேடு பகுதியில் மடுக்கரையைச் சேர்ந்த கார்த்தி 28 என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து ரூபாய் 3,020 மதிப்புள்ள மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மேல்பறைக்கில் பட்டு பகுதியில் ரஞ்சித் 25, சரபாலா 28 வயது ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்து ரூபாய் 1,130 மதிப்புள்ள மதுபாட்டில்கள் மற்றும் 1,750 ரொக்கம், ஒரு பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அரியாங்குப்பம் பகுதியில் சக்கரபாணி 40 வயது என்பவரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 32 லிட்டர் சாராயம் மற்றும் பைக்கை பறிமுதல் செய்தனர். வில்லியனூரில் வீட்டில் பதுக்கி வைத்து மதுபானம் விற்பனை செய்த செந்தில் 40 வயது என்பவரை போலீசார் கைது செய்தனர். உருளையன்பேட்டை பகுதியில் மதுபானம் பதுக்கி வைத்து விற்பனை செய்த குமார் 41 வயது என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து ரூபாய் 3,370 மதிப்புள்ள மதுபானத்தை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் 3 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.58 லட்சம் இழந்துள்ளனர். புதுச்சேரி பெரிய காலப்பட்டு சேர்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி பகுதி நேரம் வேலையாக ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய அப்பெண் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 90,000 முதலீடு செய்தார். பின் அதன் மூலம் வந்த லாபத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்தவர் 50,000, புதுச்சேரியைச் சேர்ந்த பெண் போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் 18,446 என 3 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,58,446 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி ரயில் நிலையத்தில் உதவி சப் இன்ஸ்பெக்டரை கத்தியால் குத்திய யாசகரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ரயில் நிலையத்தில் நேற்று காலை உதவி சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் 40 வயது தலைமையில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது சென்னையில் இருந்து புதுச்சேரிக்கு வந்த ரயிலில் இருந்து இறங்கிய யாசகர் ஒருவர் நடைபாதையில் அசுத்தம் செய்தார். அதனை கண்ட ரயில்வே பாதுகாப்பு படையினர் அவரை கண்டித்து ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வெளியேற்றினர். அதே நபர் மதியம் 1 மணிக்கு ரயில் நிலையத்திற்கு வந்தார். அவரை அங்கிருந்த ரயில்வே பாதுகாப்பு படை உதவி சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் உள்ளே விட மறுத்தார். அதில் அவர்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த யாசகர் தன் பையில் வைத்திருந்த பேனா கத்தியால் உதவி சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் இடது கையில் குத்தி கிழித்தார். இதில் நரம்பு துண்டாகி ரத்தம் பீச்சி அடித்தது. அதனை கண்ட பயணிகள் அலறி அடித்து ஓடினர். உடன் அங்கிருந்த சக ரயில்வே பாதுகாப்பு படையினர் ஓடி வந்து தப்பி ஓட முயன்ற யாசகரை மடக்கி பிடித்து ஒதியஞ்சாலை போலீசில் ஒப்படைத்தனர். மேலும் இரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்த உதவி சப் இன்ஸ்பெக்டர் சரவணனை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். பிடிப்பட்ட யாசகரை ஒதியஞ்சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அவர் தஞ்சாவூரை சேர்ந்த தண்டபாணி மகன் மணிகண்டன் 46 வயது என்பதும், யாசகரான இவர் நேற்று காலை விழுப்புரத்திலிருந்து ரயிலில் புதுச்சேரிக்கு வந்தது தெரிய வந்தது. அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து மணிகண்டனை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். போக்குவரத்து துறையின் PY01TG வரிசையில் உள்ள ஃபேன்சி எண்களுக்கான ஏலம் வரும் 27ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இது குறித்து போக்குவரத்து ஆணையர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து துறையின் PY01TG வரிசையில் உள்ள எண்களை இணையதளத்தில் வரும் 22ஆம் தேதி காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை ஏலம் விட இருக்கிறது. ஏலத்தில் பங்கு பெறுவதற்கு தேவையான பெயர் மற்றும் கடவு சொல்லை இணையதளத்தில் நியூ பப்ளிக் யூசர் மூலமாக இன்று 22ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை பதிவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு பதிவு செய்தவர்கள் மட்டுமே 27ஆம் தேதி நடக்கும் ஏலத்தில் பங்கு பெறலாம். அதற்கான வழிமுறைகள் மற்றும் ஏல நிபந்தனைகளை இன்று 22ஆம் தேதி முதல் இணையதள முகவரியில் பார்த்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பாரதியார் பல்கலைக்கூடத்தில் மாலை நேர வகுப்புகள் துவக்க வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.
அரியாங்குப்பத்தில் கலை பண்பாட்டுத்துறை மூலம் பாரதியார் பல்கலைக்கூடம் இயங்கி வருகிறது. இந்தியாவில் உள்ள கல்லூரிகளில் நுண்கலைத்துறை, நடனத்துறை, இசைத்துறை ஆகிய 3 கலைத்துறையும் ஒரே கல்லூரியில் மாணவர்கள் படித்து வருவது சிறப்பு வாய்ந்ததாகும். இக்கல்லூரியில் 3 துறைகளில் மொத்தம் 300 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 24ஆம் ஆண்டு வரை கல்லூரியில் மாலை நேர வகுப்புகள் நடந்து வந்தது. கடந்த ஆண்டு முதல் மாலை நேர வகுப்புகள் நடக்காமல் இருந்து வருகிறது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மாலை நேர வகுப்பில் சேர ஆர்வம் காட்டி வருகின்றனர். மாலை நேர வகுப்புகள் துவக்க வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநரிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.